நமக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நம்ம வண்டியில ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுன்னு டாடா சர்வீஸ் சென்டர்ல கொண்டு குடுத்து, ஆனா ஓட்டி பாருங்க ஒரு மாரி வைப்ரேஷன் சவுண்ட் வருது. கிச்சு கிச்சுன்னு பின்னாடி சவுண்ட் கேட்குதேன்னு நானும் கொண்டு குடுத்தேன். என் கண்ணு முன்னாடியே தான் பார்த்தாங்க. சவுண்ட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல எங்கேருந்து வருதுன்னு. சரி வண்டிய ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் வண்டி எடுக்காரு. இன்னொருத்தர் பின்னாடி நீ பின்னாடி ஏறு சவுண்ட் எங்கேருந்து வருதான்னு பார்த்துட்டு என்ட்ட சொல்லுன்னு ஒருத்தன கூட்டிட்டு போய் ஒரு 3 கிலோமீட்டரு அந்த பக்கம் போயாச்சு. நானும் வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இன்னும் வண்டி வரலையேன்னு நானும் மொபைல் நோண்டிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி வந்து நம்ம ஆல்ட்ராஸ் தான். வண்டிய ஓட்டிட்டு வராங்க. வண்டியில இருந்து 2 பேர் போனாங்க. 4 பேரா வராங்க. அப்படின்னு எதுக்கு நம்மள கூப்பிடாம போறாங்கன்னு யோசிச்சேன். சரி நம்ம இது தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்க போறோம். வண்டிய ஓட்டி பார்த்து என்ன கம்ப்ளைண்ட்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுட்டு நானும் ஃப்ரீயா விட்டேன். பார்த்தா நம்ம வண்டிய அவங்க இன்னும் 2 பேர கூட்டிட்டு வரதுக்கு வேண்டி நம்ம வண்டி எடுத்துட்டு போறாங்க. டெஸ்ட் ரைடுக்கு அடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் நானும் கூட போறேன். அந்த சவுண்ட கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சவுண்ட் வரல என் நேரத்துக்கு. சும்மா சும்மா வந்துட்டு சவுண்ட் சர்வீஸ் சென்டர் போனதுக்கு அப்புறம் வரல. இன்னி வந்தா கொண்டு போய் குடுக்கலான்னு. இன்னைக்கு போனது வேஸ்ட். ஆனா எனக்கு தான் வேஸ்ட்டா போச்சு. ஆனா அங்க நான் போனதுக்கு சர்வீஸ் சென்டர்ல உள்ள 2 பேர கூட்டிட்டு வரதுக்கு என் வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா போச்சு. என்ன கொடுமைடா இது. இந்த சர்வீஸ் சென்டர் மட்டும் கிடையாது. பொதுவா வண்டி நம்ம நான் இதே கண்ணு முன்னாடி நடந்து. ஆனா நம்ம வண்டிய சர்வீஸ்ன்னு விடும்போதே இந்த மாரி எல்லா சர்வீஸ் சென்டர்லயும் நடக்க தான் செய்யுது. நான் நெறைய இடத்துல பார்க்கவும் செஞ்சாச்சு. இந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.